ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்றைக்கி நம்ம எந்த சமையல் வீடியோவும் பார்க்க போகிறது கிடையாது. நாங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குது. என்னென்ன செடி இருக்குன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்டர் ஆனவுடனே இந்த மாதிரி கொடி சம்பங்கி இருக்குது. பூ பூத்துருக்கு பாருங்கள், அழகாக பாருங்கள். உள்ளார எறும்புலாம் இருக்குது. செம்ம வாசனையாக இருக்கும் பூ. ரொம்ப நாள் கழித்து வந்ததில் ஒரு சந்தோஷம். லாக்டவுன் டைம்லலாம் வரவே முடியல. நெக்ஸ்ட்டு அரளிப்பூ நிறையா பூத்து இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. செடியெல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் நான். பாருங்கள், மழைலாம் பெஞ்சு aloe vera எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு அப்படின்னு. பூலாம் பூத்துருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது பிரண்டை. நேராக இதுதான் கொய்யா மரம். பாருங்கள், கொய்யாப்பழம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பப்பாளி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நான் இங்கேருந்து போகும்போது சின்ன செடியாக தான் இருந்தது. இப்போ நல்லா நிறையா பழம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். நல்லா மழை பெஞ்சு பாருங்கள், மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது சாப்பிடலாம் கூடாது, ஆனால் பார்க்கறதுக்கு என்னமோ வித்தியாசமாக அழகாக இருந்ததுன்னு எடுத்தேன். இங்கேயும் ஒரு பப்பாளி மரம் இருக்குது. இங்கேயும் ஒரு கொய்யா மரம் இருக்குது. அப்புறமா பக்கத்தில் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் மரம். பாருங்க, காய் தெரியுதா? இது வச்சு அம்மா ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுவாங்க, நெல்லிக்காய் சாதம். எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நிறையா பேர் நெல்லிக்காவை டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் கண்டிப்பாக அந்த ரெசிபி வீடியோ போடுறேன். நெல்லிக்காய் பறித்ததெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எவ்வளோ வந்துச்சுன்னு காமிக்கிறேன். இது குண்டுமல்லி. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பாருங்கள், மருதாணி செடி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மணத்தக்காளி கீரை இருக்குது. இதெல்லாம் விதை விழுந்து அங்கங்கே வளர்ந்துருந்தது. சின்ன சின்னதாக காய் இருக்குது பாருங்கள், அதை வச்சு வத்த குழம்பு கூட செய்யலாம். அண்ட் பிளாக் கலரில் நல்லா பழுத்து இருக்கிறத அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்புறமா கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை இருக்குங்க. அம்மா பறிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க பொடி பண்ணுறதுக்கு. அந்த ரெசிபியும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். பக்கத்துலேயே துளசி இருக்குது. நல்லா மழை பெஞ்சதுனால ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் க்ரீனிஷாக சூப்பராக வந்திருக்கு. இதுதான் மொசு மொசு கீரை. இது கொடியாக தான் படர்ந்து வளரும். இது சளி, இரும்பல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆல்ரெடி இதை வச்சு நான் கீரை தோசைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த கீரையும் முடக்கத்தான் கீரையும் வச்சு தான் நான் செஞ்சுருப்பேன். நிறைய பேர் அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, மொசு மொசு கீரை எப்படி இருக்குன்னு. இதுதான் அது. இது முருங்கீரை. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இலெல்லாம். இங்கேருந்து பாருங்கள், பப்பாளி நல்லா தெரியுது. நிறையா பழம் வந்திருக்கு.
இது வந்து சீத்தாப்பழ மரம், பக்கத்துலேயே வந்து முருங்கீரை இருக்குது. சீத்தாப்பழம் வந்து சீசன் நினைக்கிறேன், நிறைய பழம் இருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் தூதுவளைக்கீரை. அதுவாக தான் வளருது, நாங்கள் எதுவும் போடலை. ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், தொடக்கூட முடியாது, அந்தளவுக்கு முள் இருக்கும். ஸோ பார்த்து தான் இதெல்லாம் பறித்து செய்யணும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குன்னு, தொடக்கூட முடியல. இதுவும் கருவேப்பிலை தான், நிறையா கருவேப்பிலை விதை கீழே விழுந்து விழுந்து நிறையா வளர்ந்துருக்கும். இதுவும் மொசு கீரை தான். இதுவும் அங்கேருந்து அப்படியே கொடி ஃபுல்லாக படர்ந்து வளர்ந்துருக்கு. கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த கொடியை. இது வந்து எலுமிச்சை மரம். எலுமிச்சை மரம் மேலேயே ஃபுல்லாக வந்துருச்சு, எல்லாம் எடுத்து விடணும். அப்படியே உள்ளார வந்தால் இது வந்து சப்போட்டா மரம். இங்கேயும் ஒரு சீத்தாப்பழம் இருக்குது பாருங்கள், சீசன் நினைக்கிறேன், நிறையா வந்திருந்தது. பாருங்கள் சப்போட்டா தெரியுதா? இப்போ தான் எல்லாம் பிஞ்சாக இருக்குது, கொஞ்ச நாள் ஆகும் பெருசாகிறதுக்கு. இதுதான் முன்னாடி பார்த்த கொய்யா மரம். இதுவும் சீத்தாப்பழ மரம் தான். இது வந்து முருங்கீரை. பின்னாடி இதுவும் கொய்யா மரம் தான். ரெண்டுமே கொய்யா மரம் தான் இருக்கிறது. பாருங்க கொய்யாப்பழம் தெரியுதா? இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் பெருசாகணும். இந்த பக்கம் சப்போட்டா இருக்குது, இதுவும் இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் பெருசாகணும், கொஞ்ச நாள் ஆகும் பெருசாகிறதுக்கு. பின்னாடி லாஸ்ட்டாகவும் ஃபுல்லாக கருவேப்பிலை தாங்க இருக்கும். பாருங்கள் மஷ்ரூம் எப்படி வளர்ந்துருக்குன்னு. மழை பெஞ்சால் இது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். சின்ன சின்னதாக கொடை மாதிரி அழகாக விரிஞ்சிருக்கும். இது சாப்பிடக்கூடாது, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தோட்டத்துலேருந்து என்னென்ன பறிச்சிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு அரளிப்பூ நிறையா வந்திருந்தது, ஒரு 2-3 நாள் பறிக்கல, ஸோ நிறையா இருந்தது. அப்புறமா நெல்லிக்காய் நிறையா வந்திருந்தது. நிறையா பறித்தோம், வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பறித்தோம். நெக்ஸ்ட்டு பப்பாளி, ஒரு 5 பப்பாளி வந்திருந்தது. இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, பழுத்துருன்னு நினைக்கிறேன், எல்லோ ஆயிருக்கு, பார்க்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, அம்மா பொடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கருவேப்பிலை கேட்டிருந்தாங்க, ஸோ பறிச்சிருக்கேன். இதுவும் பத்தாதுன்னு சொன்னாங்க, இன்னொரு தடவை போய் பறிக்கணும். அப்படி போனேன்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். அப்புறமா கொய்யாப்பழம் ஆல்மோஸ்ட் சீசன் முடியுது, ஸோ கொஞ்சமாக தான் இருக்குது.
சீத்தாப்பழம் தாங்க நிறையா வந்திருந்தது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போடா நம்ம மரத்துலேருந்து நம்ம சீத்தாப்பழம் சாப்பிடுவோமோன்னு. வெளியே பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு, பழமும் கிடச்சாச்சு அப்படின்னு இருக்குது. அப்புறமா துளசி பறிச்சிருக்கேன். சும்மா துளசி டீ மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் நிறையாவே பறிச்சிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து தோட்டத்துக்கு வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மைண்டெல்லாம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது சின்ன இடம் இருந்தாலும் செடி வைங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது தோட்டத்துலேருந்து. இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் போடுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.